எனக்கு இத்தனை இயக்குனர் அன்னைக்கு படம் பார்க்குறப்ப அவ்வளவு பதட்டமா இருந்துச்சு. இவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போறாங்களே அப்படின்னு நினைச்சு. அத்தனை பேரும் அன்னைக்கு அவ்வளவு சொன்னாங்க. பி.சி. சிவராம் சார்ல இருந்து அவ்வளவு பேர் அவ்வளவு சொன்னாங்க. இன்னைக்கு தலை சிறந்த இயக்குநர்கள் சினிமா அன்னைக்கு சரி இன்னைக்கும் சரி எடுத்து பார்த்தா முக்கியமான இயக்குநர்கள் இருக்கிற அத்தனை பேரும் இங்க இருக்காங்க. அவங்க மிகப்பெரிய ஆசிரியர்கள், ரைட்டர்கள், நல்ல பார்வையாளர்கள், நல்ல படைப்பாளிகள். அவங்க படம் பார்த்துட்டு இந்த படத்தை இவங்களுக்கு சொல்றப்ப தெரியல, இதை விட எனக்கு வேற என்ன வேணும்னு தெரியல. கண்டிப்பா எனக்குன்ற தாண்டி இந்த மக்கள் நீங்க கொண்டு போய் கண்டிப்பா அவங்க சொல்ற எல்லாமே உண்மை. ஏன்டா ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர்றப்ப அந்த படத்தை பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா ஓரளவுக்கு அந்த இயக்குனர் படைப்பை வச்சு சொல்லுவோம். ஆனா இந்த படத்தை இன்னைக்கு பேசினவங்க அத்தனை பேருமே இந்த படத்தை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அவ்வளவு சொல்றாங்க. அதனால நான் இந்த படத்தை கொண்டு நல்ல விதமா சேர்த்து நம்புறேன். கண்டிப்பா இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். மிஸ்கின் சொன்ன மாதிரி இன்னைக்கு பிள்ளை ட்ரெண்டிங் அதான் நினைக்கிறேன். அண்ணா அவ்வளவு விஷயங்கள் சொன்னாரு. அது சொன்னது அத்தனையுமே உண்மை. அவர் இதை விட என்ன அதிகமா அந்த படத்தை அன்னைக்கு பேசினாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷனே தம்பி வினோத், ரொம்ப நன்றிங்க தம்பி. ஆமா, தேனி பக்கம் பொள்ளாச்சி மதுரை இப்படி போயிட்டு இருந்த என்ன கொண்டு போய் இப்படி நாடு கடந்து பூரா அப்படி பெர்லின் எங்கெங்கயோ கூட்டி போனீங்க தம்பி. எல்லா நாட்டும் கூட்டி போயிட்டு இருக்கீங்க. இன்னும் நாளெல்லாம் இந்த நாடப்புல இந்த ஒரு படத்தை வச்சு நீங்க சுத்திருவீங்கன்னு நினைக்கிறேன். பெர்லின்ல போய் அவ்வளவு சந்தோஷமா இருக்கப்ப எங்க அம்மா போன் பண்ணாங்க. எங்கடா இருக்குன்னு கேட்டாங்க. அம்மா பெர்லின்ல இருக்குமாண்டு. அது யாரு அப்படின்னாங்க. இல்லம்மா பெர்லின்மா நாடு மாதிரி வெளிநாட்டுல இருக்குமா, இங்க இருக்குமா, இந்த அவார்டுக்காக வந்திருக்குமா. சரி 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 பார்த்துருப்பு பஸ் வரப்ப பார்த்து கொடுக்கும்போது போகாத காரணமாகுது அப்படின்ட்டுச்சு. என்ன வேணுமான்னு கேட்டேன். கோடாலி தையில இருந்தா வாங்கிட்டு வாடா, முட்டு வலிக்குதுடா அம்மாவுக்குச்சு. அவ்வளவுதான். அந்த தாய்க்கு அதான் தெரியும், அதுக்கு வேற எதுவுமே தெரியாது. கேட்டோம்னா ஒரு தையில் எங்கேயும் வாங்கிட்டு வாங்கடா, டாய்ஸ் லைட் வாங்கிட்டு வாங்கடா, நைட்ல கலந்து போச்சு வீட்டுல அடிச்சு பார்க்க முடியல. இது ரெண்டும் கேட்கும். இன்னைக்கு அவ்வளவு பெருமை இருக்கு. தேங்க்யூ தம்பி. இப்படி படத்தை கொடுத்த அன்பு தம்பி சிவகார்த்திகேயன், உங்க கூட வந்து தோத்தா தெரு கோடி இன்னும் பல படங்களும் உங்க கூட நடிச்சிருக்கேன். எனக்கு குழந்தையில இருந்து நிறைய ரசிகர்கள் இருக்காண்ட கண்டிப்பா நான் அடிச்சு சொல்லுவேன். அதுல ஒரு 80% நான் உங்ககிட்ட இருந்து எடுத்திருக்கேன்னு சொல்லலாம். அதான் உண்மை. உங்களுக்கு வந்து அந்த ரசிகர்கள் தான் எனக்கு அவ்வளவு பேர் எனக்கு இருக்காங்க. என் அன்பு தம்பி, அதுவும் நீங்க எடுத்த படத்துக்குள்ள நானே கதையை நான் நினைக்கப்ப ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ தம்பி. லவ் யூ தம்பி. மிஸ்கின் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நினைச்சதே பெருமை தம்பி. தேங்க்யூ. அனாதானா ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் தலை சிறந்த ஒரு அற்புதமான நடிகை. என்ன நீங்க நடிக்கிற பார்க்கவே முடியல. ஏன்னா அப்படியே இயல்பாவே இருக்கீங்க நீங்க ஃபுல்லா. அதே ஒரு டைலாக் கூட பேசாம நான் வினோத்திட்டா தான் கேட்டேன். நான் டைலாக் பேசணும் ஓகே, அப்பப்ப கூப்பிட்டு கேட்கிறேன். அவங்களே உங்களை கூப்பிட்டு உடம்பு வளர்த்தே இருக்காங்கன்னு. இல்லை நான் இந்த இடத்துல இந்த மூடுக்கு நான் எப்படி இருக்கணும், இந்த இடத்துல நான் என்ன ரியாக்ட் பண்ணும். அவர் அங்கிருந்து நடந்து வர்றப்ப என்னோட கவனம் நான் இங்க இருக்கணும். ஆனா என் கவனம் அவன் மேல இருக்கணுமா, இல்லை எங்க அம்மா வந்து ஒரு விஷயத்தை அவங்க கேட்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஒண்ணுக்கு சூப்பர். அதே அவ்வளவு இடத்துல நீங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துல ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், அத்தனை மதுரை நடிகர்கள் அவ்வளவு பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தது என் அன்பு தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தம்பி. தேங்க்யூ தம்பி.